ஃபஸ்ட்டு பிளான் வந்து நன்றி சொல்கிறது தான் இருந்துச்சு. சரி கடைசியாக ஈஸியாக நன்றி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். இடையில மைக் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய ஏன்னா டேரக்டருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விழாவில் நீங்கள் பேச சொன்னீங்கன்னா அது நன்றி சொல்கிற விஷயமாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நன்றி சொல்கிறதா தான் அமையும். ஸோ காளிதாஸ் 2 இதோட ஜேர்னி வந்து ஒரு ஒரு பெரிய ஜேர்னி. அது இப்போது ரஞ்சித் சார் கிளம்பிட்டார். ஆக்சுவலாக அவர் இருந்தார்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதாவது 26 செப்டம்பர் 2014 நான் ஒரு ஹீரோட்ட போய் முதல்ல ஒரு கதை சொன்னேன். இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அவர் என்ன பண்ணார், அந்த கதை எனக்கு பிடிக்கல, ஏன்னா வந்து டெம்ப்ளேட்டில் இல்லை அப்படின்னாரு. ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அன்றைக்கி தான் மெட்ராஸ் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஈவினிங் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே நமக்கு இல்லை, நம்ம என்ன நினச்சிருக்கிறோமோ அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே மெட்ராஸ் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நம்பிக்கையாக அது இருந்துச்சு. அங்கேருந்து தான் ஆக்சுவலாக அங்கேருந்து வந்துட்டு தான் இந்த காளிதாஸ் 1க்கான கதை ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக சிவா சார் வரல, காளிதாஸ் 1ஓட தயாரிப்பாளர். அவர் தான் முதல்ல இந்த காளிதாஸ்க்கான ஒரு ஐடியாவை கொடுத்து அந்த ஃப்ரான்ச்சைஸியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இருந்தார். அவர் தான் வந்து நாளைய இயக்குனரோட கிரியேட்டிவ் ஹெட் அவர். ஸோ அவர் வரல, ஐ மிஸ் யூ சிவா சார். அவர் தான் அங்கேருந்து அந்த ஒரு பயணத்தை வந்து தொடங்கி வச்சார். ஸோ அங்கேருந்து காளிதாஸ்ன்ற ஒரு பயணம் இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸி அவ்வளோ தூரம் வந்திருக்கு. காளிதாஸ் 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது வசூல் ரீதியாகவும். அதை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2019 வந்ததில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வந்து காளிதாஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய படங்களுக்கான வாய்ப்புகளும் பெரிய நடிகர்களோட பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதுக்கான கதைகள் போயிட்டு இருக்கும்போது கோவிட் வந்துச்சு. ஸோ 2 வருஷம் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆச்சு. ஸோ நம்மளோட எல்லா ஈக்குவேஷன்ஸும் மாறிச்சு. நம்ம வந்து ஒரு 3 வருஷம் பழைய இயக்குனராக ஆகிட்டோம். ஸோ புதுசாக வாய்ப்புகள் மறுபடியும் தேடுற மாதிரி இருந்துச்சு. அப்போது தொடர்ந்து வந்து நான் விஜய் சேதுபதி சாரோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவரை சந்திக்கும் போது ஒரு கதை சொல்கிறதுக்கான சந்திக்கும் போது அவர் சொன்னது, அப்போது உடனடியாக அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை, எல்லாம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், உனக்கு வந்து பெரிய படம் பண்ணணுமா இல்லை நல்ல படம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். சினிமாவுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டார். சார் நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் என்ன உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன கதைகள்னா அது வரைக்கும் நம்ம வந்து அந்த ஒரு 3 வருட பயணத்தில் வந்து எல்லாம் பெரிய படங்களாகவும் பெரிய கதைகளாகவுமே வந்து எழுதி வச்சுருந்தோம். ஸோ நல்ல படமாக ஒன்று பண்ண வேண்டியதானே உன்னோட ஸ்டைலில் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றேன். நம்ம வந்து சரி, ஏன்னா ஒரு பயணமாக ஒரு 3 வருஷம் வந்து பெரிய கதைகளாக எடுத்துட்டோம். ஒரு பெரிய படம் பண்ணுற ஒரு மனநிலையிலேயே நம்ம இருந்துட்டோம். திடீர்னு வந்து நம்ம ஒரு காம்பேக்டாக ஒரு படம் பண்ணணும் போது ஒரிஜினலாக மனசு ஒத்துக்கல. ஆக்சுவலாக அவர்கிட்ட பேசிட்டு வெளியில் வரேன். அப்போ நண்பர் ஸ்ரீகணேஷ் வந்து அவரோட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார், கல்யாண்ஜியோட கவிதை வச்சுருந்தார். இங்கு தொடங்கினாலும் இந்த இடத்த போய் சென்று சேர்ந்து விடலாம் அப்படின்னு ஒரு கல்யாண்ஜியோட கவிதை இருக்குது. பார்த்தா சரி இங்கேருந்து நம்ம தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவா சாரோட ஒரு பயணமாக காளிதாஸ் 2 ஆரம்பித்தோம். ஆனால் அந்த படத்தை காளிதாஸ் 2 ஆரம்பிக்கும் போது அது வந்து சரி அதுக்கு ஒரு 2 கேரக்டர் உருவாகிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று வந்து பரத் சார், இன்னொரு கேரக்டர். ஆக்சுவலாக அந்த இன்னொரு கேரக்டருக்காக நான் பழனி அண்ணன்ட்ட போய் கேட்டேன், ஆனால் இப்படி இன்னொரு கேரக்டர் இருக்குது, யாராவது ஒரு நடிகர் இருந்தால் கேளுங்க அப்படின்னு. அவர் ஒரு நடிகருக்கு ஃபோன் பண்ணுறார். அந்த நடிகர் அந்த ஃபோன் காலை எடுக்கலை. அவர் ஆக்சுவலாக ஃபோன் காலை அவர் எடுக்கலைன்னா பழனி அண்ணன் சொல்கிறாரு, ஃபோன் எடுக்கலையா, சரி இரு, நம்ம வந்து செந்தில் அண்ணன் பையன் ஒருத்தர் படம் பண்ணி இருக்காரு, வாங்க போய் பார்க்கலான்றாரு. அடுத்த 15வது நிமிஷம் நாங்கள் 2 பேர் போகிறோம், செந்தில் சாரை போய் பார்க்குறோம். செந்தில் சார்கிட்ட வந்து ஆக்சுவலாக தயாரிக்கிற முடிவிலே செந்தில் சார் இந்த படத்துக்குள்ளே முதல்ல வரல. அஜய் வந்து நடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து செந்தில் சாரை போய் பார்த்தோம். உடனே அஜய் வர சொன்னாங்க, மீட் பண்ணோம், உடனே கதை சொன்னேன். ஒரு அரை மணி நேரத்தில் அஜய் காளிதாஸ் 2க்குள்ளே வரதாயிருச்சு. அப்புறம் செந்தில் சார் கேட்குறாரு, என்ன பட்ஜெட்டில் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, படம் வந்து ஒரு காம்பேக்டாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வரும்போது, இல்லை இதை வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான். நல்ல படத்தை செந்தில் சார் பெரிய படம் ஆகிட்டார். ஆக்சுவலாக நான் பெரிய படமாக பண்ணணுமா நல்ல படம் பண்ணணுமானும் போது அது நல்ல படமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த நல்ல படத்தை செந்தில் சார் வந்து முக்கியமாக நாராயணசாமி சார் 2 பேருமா சேர்ந்து இதை வந்து ஒரு பெரிய படமாக வந்து ஆக்கிட்டாங்க. படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்கேல் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பயணத்தை வந்து காளிதாஸ் 2 இந்த பயணத்தை வந்து தொடங்கி வச்சது வந்து பழனி அண்ணன் தான்.
பழனி அண்ணனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது நன்றிலாம் சொல்ல முடியாது அவருக்கு. ஆனால் அவர் தான் தொடங்கி வச்சார். ஸோ இது அது போக முக்கியமான 2 பேர் இந்த காளிதாஸ் 2 நடக்கிறதுக்கான, ஏன்னா செந்தில் சார் எப்பயுமே ஒரு சின்ன ஒரு காஷியஸாக இருப்பார், எல்லாத்தையும் சரியாக பண்ணணும் அப்படின்னு, சரியாக வருமானு எப்பயுமே ஒரு 2-3 செக் வச்சிருப்பாரு, இதெல்லாம் தாண்டி போனால் தான் நடக்கும் அப்படின்றது. அப்போ செந்தில் சாருக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து இந்த காளிதாஸ் 2-வை ஓகே பண்ணது 2 பேர். ஒன்று வந்து நாராயணசாமி சார், இன்னொன்று வந்து யசோதா மேம். 2 பேருக்கு தான் வந்து என்னோட நன்றி. அவங்க 2 பேர் தான் சாருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து இதை பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பயணம் தொடங்குச்சு. காளிதாஸ் 2ல் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்து வெளியில் இங்கே சிரிச்சு பேசினாலும் அவங்க எல்லாரும் என்ன திட்டுவாங்கன்னு தெரியும். ஆமாம், ஏன்னா ஒரு எப்பயுமே நைட் ஷூட்ஸாக இருக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கும், ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூலில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட் ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு காலையில் 6 மணிக்கு போவோம். ஒரு தடவைலாம் ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் 2 மணி வரைக்கும்லாம் ஷூட் போச்சு. ஸோ எல்லோரும் வந்து அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு நல்ல படைப்பாக இது வந்து இன்னைக்கு வந்து இருக்குது. அதில் நன்றி சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து எங்கள் அண்ணன் ஜெயவல் அண்ணன், காளிதாஸ் 1லையும் சரி காளிதாஸ் 2லையும் சரி அப்படி சொல்ல முடியாது, அவர் என்னோட இயக்குனர். நான் சினிமாக்குள்ளே வரும்போது கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தவர். ஜெயவல் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த த்ரில்லர் படங்கள் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து நம்மளோட டிஸ்கஷன்ஸ் என்ன டிஸ்கஷன்ஸாக இருக்குன்னா, நான் வந்து ஆக்சுவலாக 12 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். 12 ஷார்ட் ஃபிலிமும் காமெடி படம். நான் காமெடி படம் பண்ணணும்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து சூழ்நிலையின் காரணமாக த்ரில்லர் படம் ஆயிடுச்சு. என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுலேயுமே ஒரு ரத்தம் கூட இருக்காது. இங்கே முதல் படம் பண்ணும்போது முதல் ஷார்ட்டே மாடியிலேருந்து கீழே போட்டு ஒருத்தரை கொலை பண்ணுறதா தான் இருந்துச்சு. டிஸ்கஷன் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, யாரை எப்படி கிரியேட்டிவாக கொலை பண்ணுறது அப்படி தான் இருக்கும். அண்ட் எங்களோட டிஸ்கஷன் இதெல்லாம், அதாவது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அரவிந்த், என்னோட ரைட்டர், கோ டைரக்டர். செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள், நாராயணசாமி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ரீசெண்டாக என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இணைஞ்சு என் கூட வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பைசன் ஒரு பெரிய வெற்றி படமாக எனக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. நான் அவங்களோட சேர்ந்து நான் நிறைய ஒர்க் பண்ணணுன்னு ஒரு பிளான் இருக்குது. அண்டு அதே நேரத்தில் ஒரு நண்பர்களாக என் கூட வந்து சேர்ந்து இணைஞ்சு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அப்படின்னு வந்து சமீப கால டைம் வந்து சினிமா பற்றி நாங்கள் தொடர்ந்து நிறைய பேசிகிட்ருக்கோம். அண்டு அந்த வகையில் என்னுடைய குழுவில் அவங்களும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் இந்த படம் பார்த்துட்டேன், உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த 3 ஃபீமேல் லீட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சங்கீதா மேம், அப்புறம் பவானி, அபர்ணா எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பரத் சாரும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர். அது ஸ்டேஜ் பண்ண விதம், அப்புறம் அந்த கதை சொல்லப்பட்டது என்னென்னா, இப்போ ஒரு சிறை எடுத்துக்கிட்டோம்ல, சிறை வந்து சமீபத்தில் வந்து பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஒரு சின்ன கண்டென்ட் தான். டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருமே டெக்னீஷியன் வந்து ரொம்ப ஒரு அந்த படத்தை வந்து ரொம்ப கிளியராக வந்து மக்கள்கிட்ட சொன்ன விதம் வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஸோ இந்த படமும் அப்படி ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஜய் கார்த்திக் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது உங்களோட ஆக்டிங் அண்ட் உங்களோட லுக் அண்ட் உங்களோட ப்ரெசன்ஸ். அண்ட் டெஃபினட்டாக அது வந்து மக்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு தெரியல, ரொம்ப எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து நடிச்சிருக்கிறீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அண்ட் சாம்சிஎஸ், உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த யூஸ் பண்ண அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த டோன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்டு கடைசி வரைக்கும் வந்து அது நம்மளை ஹோல்ட் பண்ணுது, அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுது. அண்டு இந்த படம் க்ரைம் த்ரில்லர் லெவலுக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப நல்ல படமாக அமையும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாகவும் அது இருக்கும். பெரிய வெற்றி படமாக இந்த படம் வந்து அமையும். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் சின்ன படங்களை வந்து மக்கள் நிறைய விரும்பி பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க, நிறைய கொண்டாடுறாங்க. அண்ட் அதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, சில படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி சின்ன படங்கள் தொடர்ந்து மக்கள் பெரிய ஆதரவு தராங்க. குறிப்பாக நேற்று ரிலீஸ் ஆன யூத் வந்து இப்போ இவர் தனஞ்சயன் சார் சொன்னார், இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு கேட்குறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து நானும் சின்ன படம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் வந்து இன்னும் என்னோட ப்ரொடக்ஷனில் 2 படம் இந்த வருஷத்துலேயும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம்.
ஓடிடி நிறுவனமோ இல்லை மற்றதோ வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணது பண்ணலன்றது வந்து செகண்டரி தான். பட் ஆனால் தியேட்டர் தான் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை. தயாரிப்பாளர்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து முக்கியமாக, அதே நேரத்தில் அது வந்து எங்ககிட்ட திருப்பி வரணுன்றதும் ரொம்ப முக்கியம். ஆனால் அது மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி இது வர சின்ன படங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து மக்கள் கொண்டாடுறது, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறது, சின்ன சின்ன படங்கள் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறது, குறிப்பாக சிறையோட கலெக்ஷன் வந்து உண்மையிலே பெரிய நம்பிக்கை தருது லலித் சார். நிச்சயமாக வந்து அந்த கலெக்ஷன், ஏன்னா வந்து படம் முன்னாடியே பார்த்து படம் ரிலீஸ் முன்னாடியே நாங்கள் பார்க்குறப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து படம் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெருசாக இல்லை. ஆனால் ஒரு நல்ல படமாக இருக்கும், ஒரு வணிக ரீதியாக வெற்றி படமாக இருக்கும்னு நம்ம யோசித்தோம். ஆனால் அதை மீறி வந்து கமர்ஷியலாக அண்ட் வந்து இவ்வளோ மக்கள் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முந்தானத்து கூட பார்த்தேன், தியேட்டர் ஓடிட்டு இருக்கு, சிறை வந்து ஓட்டிருக்கு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஆக்சுவலி. அந்த மாதிரி சின்ன படங்கள் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்து சின்ன படங்களாகட்டும் பெரிய படங்களாகட்டும் மக்களுக்கு பிடிச்சதுன்னா பெரிய லெவலில் கலெக்ஷனை வந்து பார்க்க முடியும். ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படியே நிகழலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு வந்து இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து பெரிய அளவில் கலெக்ஷன் ஆகி மக்கள் கொண்டாடுறப்போ வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கை காளிதாஸ் 2லையும் வந்து தொடரணும். இந்த படத்தை வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு கதை மேலே நம்பிக்கை வச்சு அண்ட் வந்து டைரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு வந்து நன்றி. அந்த டைரக்டர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கன்வின்சிங்கான, ரொம்ப என்கேஜிங்கான ஒரு கிரைம் த்ரில்லரை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன், வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. நிறைய பாயிண்ட்ஸ் அப்படியே பக்காவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ வர அந்த அப்கமிங் டைரக்டர்ஸ், நிறைய புது புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எப்பவுமே நம்ம ட்ரெண்டை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். இப்போ வந்து யூத், இப்போ என்னென்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய லவ் படம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 லவ் படம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா லவ் படமும் ஓடுமா அப்படின்னு தெரியல. கண்டென்ட் பேஸ் பண்ணி இப்போ நிறைய சின்ன படங்கள் வரப்போ வந்து இப்போ சிறை மாதிரி, இப்போ காளிதாஸ் 2 மாதிரியான படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இப்போ கனத்த காணம் கூட வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். பிரபு சார் வந்து வந்திருக்காரு. அண்ட் வந்து ஸோ என்னன்னா ட்ரெண்டை நோக்கி போகாமல் நம்முடைய கிரியேட்டிவ் அண்ட் வந்து மக்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் நம்ம நினைக்கிற ஸ்கிரிப்டை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உருவாக்குனா டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் அப்படி இருந்து தான் வந்தேன். அட்டகத்தின்ற படம் வந்து ட்ரெண்ட், அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்தது, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் எடுத்து ஜெயிச்சு உள்ளே வந்தவன் தான் நான். ஸோ அவங்களோட கிரியேட்டிவ் பலத்தை ஸ்ட்ராங்காக நம்பினாங்களாவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். என்றைக்குமே போல்ட் அண்ட் ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு டைரக்டர் நீங்கள். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து போலீஸ், அண்ட் உங்கள் படத்தில் போலீஸ்க்கு என்றைக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இல்லையா? எப்பவுமே கொடுப்பீங்க. போலீஸ் ஓகே, போலீஸ் பெருசாக என் படத்தில் இல்லை, இருந்தாலும் வந்து போலீஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க தான் தமிழ் சினிமாவில். உங்கள் இதில் அப்போ எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? தெரியலையே எனக்கு, நான் என்ன போலீஸை யோசிச்சு நான் எந்த கதையும் எழுதலை. அப்போ எப்போ அது வரும்னு எதிர்பார்க்கலாம்? வரும், ஆனால் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா பாதிக்கப்படுற மக்கள் பக்கத்தில் தான் நாங்கள் நிற்போம். ஸோ அதனால டெஃபினட்டாக அந்த சைடில் இருந்து தான் பார்ப்போம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல காவலர்களும் இருக்கிறாங்க. அண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து நான் ஏற்கனவே சிறையில் கூட அதான் சொன்னேன், காவல் நிலையங்களில் ஒரு சாமானிய மனிதன் போயிட்டு நின்று பேசுகிற அளவுக்கான ஒரு சுதந்திரமோ விடுதலையோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற அச்சமற்ற உணர்வோ இங்கே இல்லை. அதனால் ரொம்ப சாதாரணமாக நம்மலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைய முடியாது. அப்படின்னு ஒரு பெரிய இடைவெளி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. மேபி அது குறைஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ. நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, பாயிண்ட் டு பாயிண்டாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி சார், நன்றி.